ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு அழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், முக்கால் அழாக்கு பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்க பயத்தம்பருப்பை பேனில் போட்டு கொஞ்சமாக வறுத்துக்கலாங்க. வறுத்து செய்யும் போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வறுக்கக்கூடாது, கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க. அரிசியில் கொட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வாஷ் பண்ணால் போதும். வாஷ் பண்ணியிருக்க அரிசியும் பருப்பையும் நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எப்பயுமே நம்ம சாதாரணமாக சாதம் வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். பொங்கலுக்குன்னா 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா வைப்போம். அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி ஒரு அழாக்கு அரிசியும் முக்கால் அழாக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கெல்லாம் சேர்த்து நான் 4 அழாக்கு தண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி செய்கிற பொங்கல் உடனே சாப்பிட்றதுக்காக செய்கிறேன், அதனால் தண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து சாப்பிடுவீங்கன்னா ஊற்றுற தண்ணியை விட 1 மடங்கு அதிகமாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை நம்ம 5 விசில் வெட்டி எடுத்துடலாம். 5 விசில் வெட்டி எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்குங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. அது கூடவே 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு எடுத்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இது கூடவே 1 துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. தாளித்து வச்சுருக்கிறத வேக வச்சுருக்க அரிசி பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி முந்திரி யூஸ் பண்ணலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தும் பருப்பு போடும் போதே முந்திரியும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது அப்படியே நல்லா கிளறி விட்டுருலாங்க. பொங்கல் நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெண்பொங்கல் சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வெண்பொங்கல் கூட சட்னியும் சாம்பாரை வச்சு சாப்பிட்றேன். தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, சாம்பார்னு வச்சு சாப்பிட்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி இந்த பொங்கலோடு சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு வெறும் சட்னி இருந்தால் கூட போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. பொங்கலோட வாசனை அப்படியே தூக்குதுங்க. சட்னி கூட வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. வேர்க்கடலை சட்னியோட சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ சாம்பாரோட சாப்பிட்டு பார்க்கலாம். சாம்பார் கூட சூப்பராக இருக்குது. பொங்கல் வேறு லெவலில் வந்திருக்குங்க. இப்போது தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு சட்னி சாம்பாருக்கு வச்சாலும் பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.
சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.